விஜய் வந்து ஒரு அண்டர்ரேட்டட் பேக்ஸும் டிசியனும் பேண்டர் பண்ணிக்க போறாங்க. சோ கிரிக்கெட்டிங் பாயிண்ட்ஸ் பத்தி தான் இது மெயினா பேச போறோம். சோ ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு கிரிக்கெட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்க போது அது ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஆடியன்ஸ் நீங்க தான் இதை வந்து டிசைட் பண்ண போறீங்க. யாரு சொல்றது சரியா இருக்கு அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. சோ இந்த எபிசோட்ல நான் ஜஸ்ட் வந்து மாடரேட் தாங்க பண்றேன். நான் வந்து சாலமன் பாப்பேன் மாதிரி இது சரியா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நான் பேச போறேன். நோ சண்டை ஒன்லி ஃப்ரெண்ட்லி பேண்டர் அண்ட் ரொம்ப அவர் கொளுத்தி போட போறாரு. அதான் அப்படி சொல்றாரு. அதான் நீங்க அப்படி சொன்னாலும் நானும் பேக்ஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம். சோ நோ ஃபைட் ஒன்லி அவர் பாசிட்டிவ்லாம் அவர் சொல்லுவாரு, என்னோட பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். நெகட்டிவ் என்ன மக்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டோம். கீழ டிஸ்க்ளைமர் போட்டுருங்க. யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக அல்ல அப்படி போட்டுறலாம். சோ ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆரம்பிக்கும் போதே வந்து மங்களகரமா ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுனால எஸ் சிஎஸ்கே மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். சோ ஆப்வியஸா நீங்க வந்து தம்ப்நெயிலயும் பாத்திருப்பீங்க, OG11 vs Gen Z 11. சோ வந்து இப்ப நாங்க வந்து early 5-6 சீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா OG11 ஆகும். இப்ப லாஸ்ட் ஒரு 5-6 சீசன்ஸ் வந்து Gen Z 11 ஆகும் நம்ம சூஸ் பண்ண போறோம். சோ நான் வந்து இது உங்ககிட்டயே விட்டுறேன். நான் வந்து ஐபிஎல் ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்துட்டு இருப்போம். நாங்க பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகே காமெடினா அத வந்து ஓஜி இப்ப சொல்ற அளவுக்கு எனக்கு பேட்ஸ்க்கு வயசாயிடுச்சான்னு தெரியல. நம்மளே ஓஜி தாயா இப்பலாம் ஐபிஎல் ஸ்டார்டிங்கே ஓஜி ஆயிட்டோமா நம்ம அப்படின்ற மாதிரி. அதேதான். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போடுங்க, யார் யார் என்னன்னு கமெண்ட்ல கொஞ்சம் பார்த்து பக்குவமா பார்த்து போடுங்க. இப்பவே டிஸ்க்ளைமர் போட்டுறேன், எனக்கு சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். சோ அதனால இந்த பிளே அந்த பேர்ல நாங்க ஓஜில ஒரு 11 என்ன நினைக்கிறோம், அவர் ஜென்சி இருக்காரு. சோ அதனால கமெண்ட்ல நீங்க யார் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் மறக்காம போட்டுருங்க. ரைட் ஹேண்டட் இந்தியன் ஓபனர் இப்ப சொல்லுங்க, அவ்வளவுதான். ரைட் சரி. ஓஜி கேட்டகரியில நான் ஓபனர்ஸ் பேசும்போது பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ஓபனர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா மைண்ட்ல வந்தாங்க. ஒன்னு எம் விஜய், இன்னொன்னு மைக் ஹஸ்ஸி, இன்னொன்னு மேட் ஹெய்டன். சோ இவங்க 3 பேர் நான் கண்டிப்பா ஏதாவது 2 பேர் பிக் பண்ணி ஆன நிலைமையில இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் நான் பிக் பண்ணீங்கன்னா எம் விஜய் போறேங்க. சோ முரளி விஜய் போறேன் as ஓஜி, என்னோட ஓபனர், ரைட் ஹேண்டட் பேட்டர், ப்ரூவன் நேமுங்க. பிக் மேட்ச்ல ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு. 2011 ஐபிஎல் ஃபைனல் ஞாபகம் இருக்கும், அகைன்ஸ்ட் ஆர்சிபி டோன் செட் பண்ணாரு, அங்கேயே மேட்ச் முடிஞ்சு போச்சுங்க லிட்டரலா. அதுக்கப்புறம் அஸ்வின் அந்த ஒரு ஓவர் போட்டு மேட்சை முடிச்சு விட்டாரு. So I'm going for OG M Vijay. அக்ராஸ் நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ விஜய் என்னோட ஃபர்ஸ்ட் பிக். ஓகே டிசி நீங்க? கண்டிப்பா விஜய் வந்து ஒரு அண்டர்ரேட்டட் ஐபிஎல் பிளேயர். பட் ருத்ராஜ் கெய்க்வாட் அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு 5 சீசன்ஸ்லயே அவருடைய லெகசியை தாண்டிட்டாரோங்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காரு. விஜயோட நம்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 300 400ன்னு கன்சிஸ்டன்டா அடிச்சிருக்காரு. அதுவே ஒரு பெரிய ரிட்டர்ன் தான். வேற ருத்துராஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2021ல 600 பிளஸ், 23 and 24ல 590 583. சோ கிட்டத்தட்ட 600 ரன்ஸ். எஸ் அதேதான். இப்போ என்னன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்தந்த எரால அந்தந்த கேலிபருக்கு இவங்க 2 பேரும் ஆடி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கலாம். சோ அந்த அதான் இது நம்ம சிம்பிளா சொல்லிக்கலாம். சோ நெக்ஸ்ட் ஸ்லாட்டுக்கு அப்படியே போயிடலாம், டைரக்டா போயிடலாம். ஃபாரின் ஓபனர்ஸ் அப்படின்னா சிஎஸ்கே டெம்ப்ளேட் இருக்கும். சோ ஒரு இந்தியன் ஓபனர் வந்துட்டா நெக்ஸ்ட் ஒரு ஃபாரின் ஓபனர்ஸ் அப்படின்னா நீங்க யாரை சூஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டிசிஎன் நீங்க சொல்லுங்க, உங்களோட ஜென்சில இருந்து சூஸ் பண்ணுங்க. நான் வந்து டெவன் கான்வேக்கு போறேன். சோ வேற சில ஆப்ஷன்ஸ் நம்ம போலாம். பட் எனக்கு தெரிஞ்சு டெவன் கான்வே ஒரு 1.5 சீசன் தான் ஆடி இருக்காரு இந்த ஒரு 4 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா. பட் அதுல அவர் கொடுத்த இம்பாக்ட் அண்ட் போன சீசன் அவர் இல்லாம அவருடைய இம்பாக்ட் என்ன பண்ணுச்சு டீமுக்குன்றதையும் நம்ம பார்த்தோம். மேபி போன சீசன் கான்வே, ஏன்னா ரச்சின் ரவீந்திராவோட நிறைய உள்ளே வெளியே ஆட்டங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ கான்வே இருந்திருந்தாருன்னா அந்த ஸ்டெபிலிட்டி கொடுத்துருப்பாரு. ஸோ ஒரு சீசன்ல ஒரு 7 மேட்ச் விட்டுட்டு நீங்க வந்து 2022ல ஃபேஃப் இல்ல. சோ அவர் ஒரு சீசன் நான் 21 to 24 தான் எடுத்துக்கிறேன். அதுல 21ல பாத்தீங்கன்னா ஃபேஃப் கேப்ல மாத்திப்பாங்க. என்னங்க ஒரு டாப் 2ல இருந்தாங்க. கரெக்ட் பேக் ஒரு சீசன் இருந்தாரு. இந்த நான் மீதி 3 சீசன் டைட்டில் 23ல இவரு கான்வே வந்து 672 ரன்ஸ். அது புரியுது. பட் 52 ஆவரேஜ், 140 ஸ்ட்ரைக் ரேட். அந்த வருஷமும் டைட்டில் அடிச்சாங்க. போன வருஷம் அகைன் அதுதான் நம்ம சொல்ல வந்தது. அவர் இருந்த சீசன் அவருடைய இம்பாக்ட் பெருசா இருந்துச்சு. அவர் இல்லாத சீசன் அவருடைய ஆப்சன்ஸ் இன்னும் பெருசா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் நினைக்கிறேன். 2 பேர் மைண்ட்ல வச்சிருந்தேன். ஒன்னு வந்து மேத்யூ ஹெய்டன், இன்னொரு மைக் ஹஸ்ஸி. ஆமா 2 பேருமே வச்சிருந்தேன், மேத்யூ ஹெய்டன் அண்ட் மைக் ஹஸ்ஸி. பட் ஐ அம் கோயிங் வித் மைக் ஹஸ்ஸிங்க.
மைக் ஹசி அந்த ஒரு 2008 ஐபிஎல் அந்த ஸ்டார்டிங் அந்த சீசன் வந்து ஒரு 100 எப்படி நம்ம மெக்கலை பத்தி ரொம்ப பேசுறோமோ, இன்ஃபேக்ட் சிஎஸ்கேக்கு அந்த ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா மைக் ஹசி ஒரு பெரிய ட்ரிகர் அங்கே ஸ்டார்டிங்ல கொடுத்தாரு. பிளஸ் அந்த ஒரு பிக் கேம்ஸ்ல ஒரு டீம் பிளான் நீங்க ஓவரால் எடுத்து பாத்தீங்கன்னா ஹசி அந்த ஒரு ஓஜி சைடுல இருந்து ஹசி இல்லாம நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியலன்ற ஒரு ஃபீல் இருக்குங்க. 2011 விஜய் கரெக்ட், ஜென்சிக்கு அவர் தான் கோச். அப்ப அவர் தான் கன்ஃபார்ம் கோச். இல்ல இன்னைக்கு கான்வே ஒரு ரோல் ஆடுறாருன்னா அந்த ரோலுக்கு டெம்ப்ளேட் செட் பண்ணது ஹசி தான் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஆர்குமெண்டே கிடையாது அப்படின்னு தான் இருக்கு. சோ நெக்ஸ்ட் ஒன் டவுன். இந்த ஒன் டவுனும் நான் சொல்றேன், இது வந்து எனக்கு தெரிஞ்சு யார போட்டாலும் சிஎஸ்கே இப்ப வரைக்கும் மிஸ் பண்ற ஒருத்தர் இப்பவே கேட்டுட்டு இருக்காங்க. சோ இது நான் வந்து பேக்ஸ் இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பேக்ஸ் நீங்க சொல்லுங்க ஒன் டவுன், அதுக்கப்புறம் டீசன் என்ன மாதிரி நான் பாயிண்ட் பேசுறேன். நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன் பேக்ஸ். நான் பாயிண்ட் பேசுறேன் பேக்ஸ். நீங்க பேர் மட்டும் சொல்லுங்க போதும். நீங்க ரெண்டு வார்த்தையில முடிச்சிட்டு போயிடலாம் பேக்ஸ். நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு 2-3 பாயிண்ட் பேசுறேன். இதுக்கு வந்து 2 பேர் இருந்தாங்க ஆக்சுவலி. ஏன்னா இது கன்சிஸ்டன்டா அந்த 21 to 24 ஒரே பிளேயர் ஆடல. ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ராபின் உத்தப்பா அந்த 2021 டைட்டில் வினிங் சீசன் நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் போன சைக்கிள்ல ரஹானே அந்த ரோல் நல்லா பண்ணியிருந்தாரு. குறிப்பா அந்த 23 சீசன் யாருமே எதிர்பார்க்காத ரஹானே ஒரு 150+ ஸ்ட்ரைக் ரேட்ல நீங்க உங்க டீம்ல யாரு பிக் பண்ணிருக்கீங்களோ அவரு பண்ற ரோலை எப்படியா ரஹானே பண்ண முடியும்? லாஜிக்கா ஏதாவது இருக்கா அப்படின்ற கேள்விதான் வரும். இது எப்படி எம்எஸ் தோனிக்கு தோணுது? இந்த பிளேயரை தூக்கிட்டு போய் இந்த ரோலுக்கு எப்படி ஃபிட் இன் பண்ணாரு எதுவுமே தெரியல. ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் ஹிம் a mention. அதனால மட்டுமே. ஆனா ரஹானேவே ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓஜி பிளேயரு. அவரை கொண்டு போய் ஜென்சி லெவல்ல நான் எடுத்து வச்சிருக்கேன். பட் உங்களோட ஆள் தான் வந்து ஓஜிலேயே ஓஜி. அதனால நீங்க பேர் மட்டும் சொல்லிக்கோங்க, நம்ம முடிச்சுக்கலாம். 7 சீசன் 400+ ரன்ஸ் தொட்டதெல்லாம் நிறைய வரிசையா நீங்க சொல்லலாம் பேக்ஸ். சிஎஸ்கேவோட தங்க மகன் சின்ன தலை சுரேஷ் ரெய்னா. முடிச்சுக்கலாமா? அவ்வளவுதான், முடிச்சுக்கலாம். முன்னாடி வந்து மிஸ்டர் கிரிக்கெட் சொன்னா இது மிஸ்டர் ஐபிஎல் முடிஞ்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு. சோ இப்ப நெக்ஸ்ட் டூ டவுன் பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து நிறைய கண்டென்டர்ஸ் இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சோ இதெல்லாம் டஃப் ஃபைட் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் டூ டவுன் வந்து மாறி மாறி ஆடி இருக்காங்க. சோ இது வந்து பேக்ஸ் நீங்க சொல்லுங்க, உங்களோட டூ டவுன் யாரு ஓஜில? ஓஜியை பொறுத்த வரைக்கும் ஒரே நம்பர் 4 தாங்க. ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு. அந்த ஒரு 6 வருஷத்துக்கு அவர் தாங்க இருந்தாரு. பல போட்டியில பல டைம்ல சிஎஸ்கே ஓட்டல போய் மாட்டும் போது எப்பா வந்து காப்பாத்தி கொடுப்பாரு. ஓஜி பத்ரிநாத், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ். நான் நிறைய முறை ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கேன். சரியான ஒரு ஆட்டிடியூடுங்க டுவர்ட்ஸ் த கேம். அவர் கிரவுண்ட்ல ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சிட்டு அந்த உள்ள வருவாரு. ஸோ அவரோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பத்ரிநாத் அட் நம்பர் 4. நான் பெருசா வந்துட்டு அவர் இந்த மேட்ச்ல அடிச்சாரு. க்ரூஷியலா எப்ப தேவையோ அப்ப அடிப்பாரு. இன்ஃபேக்ட் நம்ம தோனி ஹெல்மெட் அந்த பஞ்ச் மேட்ச் பத்தி பேசுவோம், தோனி ஹெல்மெட் பண்றதுக்கு. பட் அது வரைக்கும் எடுத்து வந்து நீங்க நான் ஸ்டேக்கர்ல யாரும் நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அது பத்தி தான் இருந்தாரு. பட் சிஎஸ்கே டீமுக்கு அவரோட வேல்யூ செமையா தெரியும். மற்றபடி ஃபேன்ஸ் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கறதெல்லாம் தவிர அந்த டீமுக்கு அவருடைய ரோல் என்னன்னு கரெக்டா தெரியும். அது சரியான அவர் பண்ணி கொடுத்தாரு. சோ அந்த ஒரு வின்ஸ்ல பத்ரியோட ரோல் வேற லெவல். சோ ஓஜி நம்பர் 4 பத்ரிநாத். டிசி நீங்க சொல்லுங்க, உங்களோட டூ டவுன் யாரு? எல்லாமே வந்து அம்பத்தி ராயுடுக்கு பொருந்தும். அவர் வந்து ப்ராப்பர் நம்பர் 4 ஆடினார் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் அப் அண்ட் டவுன்லாம் இருப்பாரு. ஏன்னா இப்போ ஜென்சி சிஎஸ்கே டீம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ளோட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. யாரை எப்ப வேணா சில மேட்ச் வந்து ஒரு மொயின் அலியை 3 அமிச்சிட்டு ரஹானே 4 அனுப்புவாங்க. ஸோ அதனால நான் வந்து அந்த லைக் டு லைக் மாதிரி நம்ம கம்பேர் பண்றோன்றதால ஐ எம் கோயிங் வித் அம்பத்தி ராயுடு அட் 4. ஸோ நெக்ஸ்ட் மிடில் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஓஜில நம்பர் 5 வந்து சொல்லவே வேண்டாம். இருந்தாரு பட் நம்ம அது நானும் அவரு ஈக்குவலா ஒரு நிமிஷம் ஈக்குவலா இருக்கணும்ல. சோ அதனால நானும் ராஜு வந்து நம்பர் 7 அதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கோம். அப்படி வரீங்க? ஓகேவா? நம்பர் 7 கண்டிப்பா நம்ம அப்போ அந்த நம்ம சொல்ற மாதிரி அந்த கம்பேரிசன் ஈக்குவலா இருக்கணும். நம்ம எக்ஸாக்ட்டா அந்த நம்பருக்கு நம்பர் போல ஃபார் திஸ் ரீசன் அப்பதான் கம்பேர் பண்ணலாம். அப்ப மக்கள் வந்து கண்டிப்பா டிசைட் பண்ணிப்பாங்க. அதனால அந்த லெஃப்ட் ஹேண்டர் ப்ரூட்டல் ஹிட்டர் அந்த நம்பருக்கு போயிடலாம். சிம்பிளா மிடில் ஆர்டர்ல ஒரு பவர் ஹிட்டர், ப்ரூட்டல் ஹிட்டர்ஸ் சிஎஸ்கேல வந்து ரொம்பவே வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ பேக்ஸ் ஓஜில யாரு பேக்ஸ் உங்களுக்கு உங்களோட பிக்? ஒரே ஆள் தான் லெஃப்ட் ஹேண்டர். அப்ப இருந்தது அவன் அடிச்சான்னா எங்க வேணா போய் விழுண்டான்ற மாதிரி ஆளு. எந்த டோட்டலா இருந்தாலும் டேஞ்சர் தான். விராட் கோலி கூப்பிட்டு கேளுங்க தெரியும் என்ன மாதிரி. ஆர்சிபி கூப்பிட்டு கேளுங்க. ஆல்பி மார்க்கல் அட் நம்பர் 5 வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு சில கேம்ஸ் ஆக்சுவலி அவர் 4-5 மேல ஆடி இருக்காரு. அந்த ப்ரீவியஸ் தோனி அங்க இருந்து ஓஜி சைட்ல இருந்து ஆடும்போது ஆடி இருக்காரு. அவுட்ஸ்டாண்டிங் ஒரு ஃபினிஷர்.
பிளஸ் 2-3 ஓவர் தள்ளுவாருங்க. ஒரு நியூ பால் வந்து போடுவாரு, பால் நல்லா அவுட் ஸ்விங் ஆனே இருக்கும், ஒரு விக்கெட் டக்குன்னு வாங்கி போச்சுன்னா முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால அந்த ஒரு 2-2.5 ஓவர் 3 ஓவர் தள்ளுவார் ஈஸியா. ஒரு 2-3 ஓவர் கண்டிப்பா இருக்கு அவருக்கு மேட்ச். ஸோ நீங்க ஆவரேஜா 2.5 ஓவர் வந்து நிற்கும் ஒரு சீசனுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் பிளஸ் டெஸ்ட்ரக்டிவ் மிட் ஆர்டர் பேட்டர், நான் ஆல்பி மார்க்கல் என் ஓஜி டீம்ல கண்டிப்பா வச்சிருப்பேன். சூப்பர். டிசிஎன் நீங்க? சிவம், மாரிச்சாமி, தூபே கிட்டத்தட்ட பேக்ஸ் எல்லாமே தான். பவுலிங் வைஸ் வந்து கண்டிப்பா ஆல்பி மார்க்கல் வந்து பெட்டரு. பேட்டிங்ல உண்மையிலேயே ஒரு ஃபாரின் ஹிட்டருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆல்பி மார்க்கல் மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயருக்கு ஈக்குவேட் பண்ற அளவுக்கான பவர் அண்ட் எபிலிட்டி ஆரம்பத்துல நமக்கு தெரியும். அவர் வந்து ஆர்சிபில இருந்தாரு, அப்புறம் ஆர்ஆர்ல இருந்தாரு. அப்போலாம் அவரோட வேல்யூ ஈவன் டொமஸ்டிக்ல நல்லா பண்ணியிருந்தாரு. அதனாலதான் அவருக்கு அந்த ஒரு பெரிய பிரைஸ் கிடைச்சது. ஃபார் சம் ரீசன் அவரால் அந்த டீம்ஸ்ல எல்லாம் ஷைன் பண்ண முடியல. தென் சிஎஸ்கே எடுத்தாங்க. கம்ப்ளீட்டா இன்னைக்கு வந்து T20 வேர்ல்டு கப் டீம்ல ஒன் ஆஃப் த கீ பார்ட்டா இருக்காரு. ஸோ ஒரு கிரிக்கெட்டரோட லைஃப் எப்படி மாறி இருக்கு அப்படின்றதுக்கு சிவம் தூபே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஷஃபிள் ஆகும். லைக் ஓஜில இருந்தும் ஜென்சில இருந்தும் ஐ திங்க் ஷஃபிள் ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய ஷஃபிள் ஆகும். அப்ப நம்ம நேம்ஸ் வைஸ் போயிடலாம், நம்ம அந்த பொசிஷன் வைஸ் போயிடலாம். ஸோ அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் யாருன்னு நம்ம பேசிடலாம். ஸோ இப்போ எப்படியும் சிஎஸ்கேல 2 ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு ஆடுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுல உங்களோட ஃபிட் யாரு? பேக்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட ஓஜி ஆல்ரவுண்டர், செகண்ட் ஆல்ரவுண்டர் யாரு? அதாவது ஓஜிலயும் அவர் இருந்தாரு, ஜென்ஜிலயும் ஒரு கலக்குனாரு. அவர் தாங்க ஓஜி ஆல்ரவுண்டர் ஓஜின்னு சொன்னாலே சிஎஸ்கே அவர் தாங்க. இது ராஜு வந்து கண்டிப்பா டிசின் அக்ரி பண்ணிக்க போறாருன்னு நினைக்கிறேன். டுவேன் பிராவோங்க, சாம்பியன் பிராவோ, டிஜே பிராவோ தான் பா, சொல்லவே வேணாங்க அவரை பத்தி. என்ன ஒரு கிரிக்கெட்டர், என்ன ஃபீல்டிங். இன்ஃபேக்ட் அவருடைய ஃபீல்டிங்காகவே எத்தனை மேட்ச் அவர் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2014 சீசன் நினைக்கிறேன், நான் வந்து ஜேர்னலிஸ்டா பிரஸ் பாக்ஸ்ல கவர் பண்றேன். ஒரு கிராச் ஒன்று பிடிப்பாரு ஷேன் வாட்சனை சேப்பாங்க. ஐ திங்க் ஜடேஜா வாஸ் த பவுலர் நினைக்கிறேன். டவுன் த கிரவுண்ட் போகும் லாங் ஆன்ல, ஜம்ப் பண்ணி ஒரு பிடிப்பாரு. ஸ்பைடர்மேன் வெப் விட்டு பிடிச்ச மாதிரி ஜம்ப் பண்ணி பலிக்ஷன் போவாரு. நம்பவே முடியல. போயிட்டு அப்படி டான்ஸ் ஆனார் பாருங்க. சேப்பாக் சில்ரே செதற ஒரு இன்னும் அப்படியே எனக்கு சொல்லும்போது கூஸ் பம்ஸ். ஏன்னா வேற லெவல் இருந்துங்க அவரு. ஒரு பாடி லாங்குவேஜே சொல்றாரு, டீமை லிஃப்ட் பண்ணும் அப்படின்னா. பிராவோ ஓஜின்னு ஏன் சொல்றோம், ஒரே ரீசன் தான். டேட் ஜார்வின் கம்பேக் வரும்போது அந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் அடிச்சாரு பாத்தீங்களா, லெகசி. அந்த மேட்ச் தனியா எடுத்துன்னு போய் முடிச்சு கொடுத்தாரு. அங்க ஓஜி நின்ட்டாரு. ஆக்சுவலி நான் வந்து ஷார்துல் தாக்கூர் வச்சிருந்தேன். பட் என்னோட டீம்ல 3 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. அண்ட் 2021 பர்ஃபார்மன்ஸ்க்காகவே ஐ எம் ஆல்சோ கோயிங் வித் பிராவோ. இது நம்ம வந்து டிரா த மேட்ச் பண்ணிடலாம். ஏன்னா இல்ல ஏன்னா 2021 ஃபைனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், சுப்மன் கில்லும் வெங்கடேஷ் ஐயரும் பிரமாதமா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பவர் பிளே ஃபுல்லா நோலாஸ்ல சூப்பரா ஆடிட்டு இருப்பாங்க. பிராவோ வருவாரு, விக்கெட் எடுக்க மாட்டாரு. ஆனா 4 ரன் தான் அந்த ஓவர்ல கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. என்னடா 6 ஓவர் வரைக்கும் பவர் பிளே நல்லா போயிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்பின்னர்ஸ் அடிக்க போய் ஜடேஜாவையும் மொயின் அலி அடிக்க போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தே லூஸ் தேர் வே. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் அவர் இந்த சைட்லயும் ஆடி இருக்காரு. மேபி இன்னும் ஒரு 2023 ட்ரையம்ப்ல கொஞ்சம் பார்ட்டா இருந்திருந்தாருன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணும். பிராவோ மட்டும் தான். எஸ், பக்கா. சோ அப்ப நெக்ஸ்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் குள்ள போலாம். சோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த எனக்கு தெரிஞ்சு தவறான விஷயம் ரஞ்சித், தவறான விஷயம். ஆடியன்ஸ் இப்ப கமெண்ட்ல திட்டிட்டு இருக்காங்க, எண்ணிட்டு இருக்காங்க 1 2 6 மட்டும் சொல்லி. நான் என்ன நினைச்சேன், சரி கடைசியா கேப்டன்சி அப்படின்ற மாதிரி போயலாம் நினைச்சேன். ஓகே ஃபைன். நம்பர் 7 ஸ்லாட் நீங்க சொல்லிருங்க. நீங்க ஓபனா 2 பேரும் சொல்லிருங்க யாருன்னு. சேர்ந்த மாதிரி சொல்லுவோம் பேக்ஸ். MS தோனி 2 3 MS தோனி. நம்பர் 7 தலபால ரீசன். ஆனா ஒரு விஷயம் பேக்ஸ், 2010-11 டீம் வச்சுட்டு அவரு டைட்டில் ஜெயிச்சது ஒரு மேட்டர் இல்ல பேக்ஸ். 2021-23 இருக்கிற டீம்ஸை வச்சு டைட்டில் ஜெயிச்சாரு பாருங்க. இல்ல பேக்ஸ், எனக்கு மெயினா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்போ நீங்க 2019-20 அந்த எம்ஐ டீம், அந்த 2 வருஷம் ஜெயிச்ச டீம், 22 குஜராத் டைட்டன்ஸ், போன வருஷம் கேகேஆர் டீம், இந்த டீம் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டாக்கடா இருக்கும். அந்த பவுலிங் அட்டாக் இப்போ போன வருஷம் கேகேஆர் எடுத்து பாருங்க, வைபவ் வரவரா, ஹர்ஷித் ராணா, மிச்சல் ஸ்டார்க்கு, நரைன்னு, வருண். இந்த அட்டாக்கோட நீங்க 21-23 எடுத்த சிஎஸ்கே அட்டாக்கை வச்சு பாருங்க. இதை வச்சு ஒரு கேப்டன் எப்படி டைட்டில் ஜெயிக்க முடியும்? ஏன்னா பவுலர்ஸ் வின்ஸ் யூ சாம்பியன்ஷிப்ஸ் இல்லையா? பேட்டிங் நல்லா இருக்கு சிஎஸ்கே, எஸ். அதுவுமே கூட ஆகா ஓகோ எக்ஸ்ட்ரானரியா நம்ம பேசின மாதிரி ஒரு ரகானேவை தூக்கிட்டு போய் நீங்க சுரேஷ் ரெய்னா மாதிரி எப்படி ஆட வைக்க முடியும்? ஓகே ஃபைன். தல ஃபார் ரீசன் தட். ஓகே இப்போ போடுற பிஜிஎம் அப்படின்ற மாதிரி பேக் 8 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போய்டுவோமா? லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் 8. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போயிடுங்க. சரி, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். நான் ஏன் 8 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா, என்னோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஐ அம் நாட் பிக்கிங் ஜடேஜா, ஐ அம் கோயிங் ஃபார் ஷதாப் ஜக்காத்தி. ஷதாப் ஜக்காத்தி பாத்தீங்கன்னா 2 டைம் ஐபிஎல் வின்னர். 2010 ஐபிஎல் ஃபைனல் சச்சின் டெண்டுல்கரோட விக்கெட் எடுத்தது யாரு?
ஃபேக்ட் செக் பண்ணி பாருங்க. ஷதாப் ஜக்காத்தி, ஜதாப் நாட் ஜகாட்டி. விஜய், போல்ட் ஜக்காத்தி. 2011 IPL ஃபைனல் எடுத்து பாருங்க. ஷதாப் ஜக்காத்தி 2 விக்கெட்ஸ், அஸ்வின் 3 விக்கெட்ஸ், கில்லி பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ், ஷதாப் ஜக்காத்தி 2 விக்கெட். ஸோ நீங்க எடுத்து போயினா 10-11 சீசன்ஸ்ல சிஎஸ்கே ஜெயிக்கும் போது அந்த ஃபைனல்ல க்ரூஷியல் ஸ்பெல்ஸ் போட்டு அந்த சீசன் ஃபுல்லாவே சொல்றேன். ஸோ கண்ணு அப்படியே டோட்டலா ரேடாலே இருக்க மாட்டார் அவரு. வருவாரு 4 ஓவர் போட்டு போயிட்டே இருப்பாரு. எங்கடா 4 ஓவர் காணாம போச்சுன்னு கேட்டா ஜக்காத்தி போட்டு போயிருப்பாரு. பை டைம் அவங்க ரியலைஸ் பண்றதுக்குள்ள 4 ஓவர் முடிஞ்சு போயிருக்கும். இந்த பக்கம் நீங்க அவர் ஆடுறீங்க இவர் ஆடுறீங்கன்னு யோசிச்சிருப்பீங்க. இந்த பக்கம் முரளி சுத்தி இருப்பாரு. இந்த பக்கம் டக்குனு 4 ஓவர் போட்டு போயிருப்பாரு. ஸோ வெரி ஸ்மார்ட் ஆபரேட்டர் தோனி வந்திருக்கும் போது இங்க பார்த்தா ஒரு ஜக்காத்தி ஒரு ரெய்னா இவங்க அஸ்வின் இந்த காம்பினேஷன் வச்சு ஒரு 12 ஓவர் 10 ஓவர் தள்ளுவார் பாருங்க. வேற லெவல் மாஸ்டரி. ஒரு ஸ்பின் போலிங்க ஒரு ஸ்பின்னர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அந்த ஒரு ஏரா நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும் தோனி. கண்டிப்பா நல்ல சாய்ஸ். பட் 2023 அந்த லாஸ்ட் 2 பாலுக்காகவே முடிஞ்சு போச்சு பேக்ஸ். எப்படி நீங்க வந்து ரெய்னா ஒரு ஓஜிக்கெல்லாம் ஓஜியோ அதே மாதிரி ஜடேஜா வந்து ஒரு ஜென்ஜிக்கெல்லாம் ஜென்ஜி ஓஜிக்கெல்லாம் ஓஜி எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். ஆனா நீங்க பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம்ல. லைக் அது ஓகே பேட்டிங் அது ஓகே. பவுலிங் தான் நான் அவருடைய ஹைலைட் மொமெண்ட் சொல்றேனே தவிர கண்டிப்பா as a bowler-ஆவும் நான் சொன்ன மாதிரி அந்த as a fielder-ஆ ஃபீல்டரா மட்டுமே நீங்க ஜடேஜா ஒரு ஓவரால் பேக்கேஜ் பட் நம்ம bowling லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னு பேசுறதால சிஎஸ்கேவோட bowling அட்டாக் அந்த ஜடேஜாவை சுத்தி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீங்க ஜடேஜா இல்லாம சிஎஸ்கேவோட நம்ம சொன்னோம் இல்லையா இந்த bowling அட்டாக் எப்படி ஜெயிக்கும்னா இது பாத்தீங்கன்னா ஜடேஜா பிவட்டல். ஸோ நிறைய ஜடேஜா தான் ரெய்னா மாதிரி தான் ஜடேஜா பத்திலாம் நம்ம நிறைய பேசக்கூடாது. ஷதாப் ஜக்காத்திக்கு நீங்க வந்து ஒரு கிரெடிட் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கலாம். மற்றபடி இதுல வந்து போட்டிக்கு இடம் கிடையாது, கிரெடிட் டெபிட்லாம் கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்க வந்து ஜடேஜா மேல கிரெடிட் பண்ண வேண்டியதான். இப்ப எல்லாமே வீடியோ பார்க்கறவங்க டக்குனு போய் பாப்பாங்க. அவன் பாத்து வந்து போட்டாலன்னு சொல்லிட்டு என்ன பெர்ஃபார்மருங்க அவரு அந்த வருஷம்லாம். ஓகே சைலண்டா ஜக்காட்டி வந்து வேலையை பார்த்துட்டாருன்னு தான் சொல்லலாம். ஓகே ஃபைன். இப்போ அடுத்த ஸ்பின்னர் லிஸ்ட்டுக்கு போலாம். அடுத்த ஸ்பின்னர் உங்க பிக் யாரு பேக்ஸ்? இல்ல டீசே நீங்க சொல்லுங்க. பேக்ஸ் அப்புறம் சொல்லட்டும். டீசே நீங்க சொல்லுங்க உங்க பிக் யாரு? நான் ஓவர்சீஸ் பிக் போயிருக்கேன். இந்த தடவை பேக்ஸ் ஜெயிச்சிருவாருன்னு எனக்கு தெரியும். ஸ்டில் ஒரு வைட்டல் கான்ட்ரிபியூட்டர் மஹேஷ் தீக்ஷனா பக்கம் போயிருக்கேன் நானு. அஸ்வின் மாதிரியே தான் கிட்டத்தட்ட நியூ பால்லையும் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கிற ஆஷ்னாவா தீக்ஷனாவா இது என்ன கேள்வி? நம்ம எப்படி அங்க எப்படி நம்ம அங்க ஜகாத்திக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தோமோ அந்த மாதிரி தீக்ஷனாக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா நியூ பால்ல போடக்கூடிய எபிலிட்டி டெத்ல, ஏன்னா சிஎஸ்கேக்கு டெத்ல அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ தேவைப்பட்ட அந்த ஒரு 17வது 20th ஓவர்லாம் போட மாட்டாரு. பட் அந்த ஒரு 17 16 அந்த சமயத்துல போடக்கூடிய ஒரு பவுலர். கேட்சிங் கொஞ்சம் பெட்டரா இருந்தது. அதேதான். சோ இப்போ நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டிபார்ட்மென்ட்குள்ள போறோம். எஸ், ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர். எஸ் ஓகே டிசிஎன் நீங்க சொல்லுங்க. இல்ல பேக்ஸ் நீங்க சொல்லுங்க. உங்களோட ஓஜில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே ரிவீல் பண்ணிட்டேன், அதனால நானே சொல்லிடுறேன். சோ ஐ அம் கோயிங் இந்தியன் எல் பாலாஜி. நைஸ். ஓகே சூப்பர் பிக். அந்த 2008 சீசனோட கம்பேக்ங்க என்ன ஒரு ட்ரெமெண்டஸ் கம்பேக் இருந்தது அந்த ஒரு சீசன் அவருக்கு. ஏன்னா ஒரு ஹேட்ரிக் எடுப்பாரு, ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஹேட்ரிக் நீங்க ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எல் பாலா இருப்பாரு. ஸோ ஒரு இன்ஜுரில இருந்து வந்து அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காருங்க. நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வருது பாலாபாய் வந்துட்டு வந்திருக்காரு, பாலானா வந்திருக்காரு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஹி மேட் ஸ்டேட்மெண்ட் சேயிங் ஒரு ஃபாஸ்ட் பாலா நீங்க திருப்பி இன்ஜுரி ஆகி அந்த மாதிரி இன்ஜுரி திருப்பி வந்து நீங்க இந்தியாவுக்கு ஆட முடியும்னு காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆஷிஷ் நேரா திருப்பி வந்தாரு ஒரு இன்ஜுரில அந்த மாதிரி வந்து. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அன்னைக்கு அந்த ஏரால வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது எல் பாலாஜி. ஒரு பெரிய ஒரு இது, ஏன்னா அந்த ராங் டைம்ல பாவம் இன்ஜுரி வந்து கரியர் கட் ஷாட் ஆச்சு. திருப்பி அதை ரிவைவ் பண்ணது ஐபிஎல் ஒரு பெரிய விஷயம். ஐம் கோயிங் வித் பாலாஜி. இன்னொன்னு ஒரு இப்ப தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து பெருசா சிஎஸ்கேல ஆடுறது இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இந்த தடவை அது ஓரளவு சரி கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவர் வந்து அந்த டீமோட ஒரு லீட் பவுலரா இருந்தார். ஈவன் 2008 ஃபைனல்லாம் ஹி போல்ட் தி லாஸ்ட் ஓவர் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வந்து எம்எஸ் ட்ரஸ்ட் பண்ற ஒரு பவுலரா இருந்தாரு. ஸோ எஸ் நிச்சயம் அவருக்கான கிரெடிட்டையும் கொடுத்துருவோம். பட் ஐ எம் கோயிங் வித் தீபக் சஹர். ஸோ பாலாபாய் டெத்ல போடுவாரு, இவர் டெத்ல பெருசா போட மாட்டாரு. பட் நியூ பால்ல 4 ஓவர் பிஸ்தா அண்ட் இவரு ஃபிட்டா இருந்தப்பெல்லாம் சிஎஸ்கே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா தடவையும் ஃபிட்டா இல்லையன்ற மட்டும் நம்ம வேணா கேள்வி கேட்கலாமே தவிர when he is fit he was one damn good for CSK. so தீபக் சஹர் அந்த 21 டைட்டில் வின்னிங் சீசனா இருக்கட்டும் 23 எல்லாம் ஒவ்வொரு தடவையும் அவர் எப்பெல்லாம் சிஎஸ்கே ஒருத்தருக்கு ஆக்ஷன்ல 10 கோடி மேல செலவு பண்றாங்க ஒரு இந்தியன் பிளேயருக்கு அப்படிங்கறதே பெரிய விஷயம். ஸோ தீபக் சஹர் தட் 14 crore பை மேபி இன்னும் கொஞ்சம் ஃபிட்டா இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வி வேணா வைக்கலாமே தவிர ஆன் த ஃபீல்டு அவர் எப்பெல்லாம் ஃபீல்டுக்கு போனாரோ அவர்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸஸும் சரி, தோனியோட
கண்டென்ட்டும் சரி நிறைய கொடுத்திருக்காரு. நீங்க ரியல் டைம்ல பாக்கும்போது தீபக் சர் ஆன் ஃபுல் ஃப்ளோ இருக்கு இல்லையா, வேற லெவலுக்கு ஆடவே முடியாதுங்க. அவருடைய ஒரு ஜோன்ல இருந்தா ரொம்ப கஷ்டம் நீங்க ஆடுறதே. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவர் பிளேல மேட்ச் ரொம்ப கஷ்டம். சோ அதனால நம்ம சொல்றோம், நம்ம சிஎஸ்கே வந்து இந்த டெத் போலிங் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. இவன் 21 23 சைட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங்கான டெத் போலிங் இல்ல. பட் ஸ்டில் சிஎஸ்கே வான் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பவர் பிளே. ஏர்லியாவே டென்ட் கிரியேட் பண்ணிடுவாரு. ஸோ அதனால பாலாபாய்க்கு கிரெடிட் கொடுப்போம். பட் ஐ திங்க் செஹர் மேபி ஒரு பாயிண்ட் கூட இருப்பாரோ அப்படின்னு மக்கள் கமெண்ட் பண்ணட்டும். அதான் நம்ம இந்த மாதிரி பாயிண்ட்லாம் மக்கள்கிட்ட விட்டுருவோம். மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம் யாருங்கிறத மக்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனல் பிளேயர், ஸோ ஃபைனல் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ உங்களோட பிக் டிசி நீங்க சொல்லுங்க. என்னோட பிக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மத்தீஷா பத்திரானா. ஸோ இவருக்கு கான்வே சொன்ன மாதிரி தான், இவர் இருக்கும்போது இவரோட இம்பாக்ட் சூப்பர். இவர் இல்லாதப்போ இவங்களுடைய ஆப்சன்ஸ் கொடுக்குற இம்பாக்ட் இருக்குல்ல, அது இன்னும் சூப்பர். சிஎஸ்கே வந்து அந்த சமயத்துல பிராவோ அப்படி இருந்தாரு நினைக்கிறேன் 21ல அந்த ரோலு. பட் இவர் வந்து சிஎஸ்கேல ஒரு பும்ரா வருவாரு அப்படின்னு யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த எம்ஐயோட அந்த டாமினன்ஸ் பாக்குற எல்லாருக்குமே மலிங்காவும் சரி பும்ராவும் சரி, இப்படி நமக்கு ஒரு போலர் பாலிஞ்சர் இருந்தாரு அந்த சமயத்துல, பேக்ஸ் அங்கதான் வருவாருன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கேக்கு இப்படி ஒரு போலர் இல்லவே இல்லையே, என்னடா இது, விக்கெட் தேவைன்னா எனக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கணும், டெத்ல வந்து ஒரு டிபெண்டபிள் ஒரு பவுலரா இருக்கணும், சில சமயம் கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு சாதகமான ஒரு டோட்டல் இருந்தாலும் நமக்கு ஜெயிச்சு கொடுக்கணும். அப்படி ஒரு போலர் நம்மள்ட்ட இல்லவே இல்லையே. பிராவோ இருந்தாரு, பட் அவர் வந்து இந்த அளவுக்கு கிடையாது. அவர் வந்து ஒரு மாதிரி கண்டெயின் பண்ணுவாரு, கொஞ்சம் ஸ்லோயர் பால்ஸ் போடுவாரு, சில மேட்ச் பாசிட்டிவா முடியும், சில மேட்ச் கொஞ்சம் நெகட்டிவா போகும், அந்த மாதிரியான ஒரு பவுலரு. வேற பத்திரானா வந்து ஒரு 9 out of 10 போலருங்க. ஒரு ரேர்லி, இது நீங்க ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் கேட்டீங்கன்னா அவங்க இப்படி சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு 9 out of 10 போலர். 10 மேட்ச் ஆடினாருன்னா 9 மேட்ச் சாலிடு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாரு. அதுல ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரானரியா பண்ணிடுறாரு. அதனால மேபி ஒரு when his time is done, சிஎஸ்கே ஓட ஆல் டைம் பிளேயிங் லெவன் ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்லாட்டுக்கு he will be the favorite. பட் பேக்ஸ் நீங்களும் ஓஜி பிளேயரும் சாலிட் பிளேயர் தான், சொல்லுங்க. ஓஜி பிளேயர், 2 டைம் ஐபிஎல் வின்னர், 2010 2011 டக் பாலிஞ்சர். நீங்க சொன்னீங்க ஏற்கனவே அந்த ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு எக்ஸ் ஃபேக்டர் ஒரு பவுலராக, ஒரு ஆக்ஷன் மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஹி வாஸ் அ ஜென்யூன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஹார்டாக கதகதகன்னு ஓடி வராது. நீங்கள் ஓடி வரும்போது தெரியும் ஹி மீன்ஸ் பிஸ்னஸ். ஸோ அவருடைய ஹைட் ஒரு பயங்கர அட்வான்டேஜ். ஸோ தோனி அவரை அட்டகாசமாக யூஸ் பண்ணுவாருங்க. ஹி ஹேட் ஒன் ட்ரம்ப் கார்டு அஸ்வின் சொல்லிட்டு வேற நியூ பால் அவர் போட முடியுங்க. ஹி ஹேட் ஒரு ஆல்பி மார்க்கல். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட்டை வச்சுக்கிட்டு ஹி வாஸ் ஏபிள் டு ஈஸிலி ஹோல்ட் பொலிங்கர் ஃபார் த லாஸ்ட் ஒரு 2-3 குரூஷியல் ஓவர்ஸை போடும்போது டக் பொலிஞ்சர் வச்சிருப்பாரு. அதுக்குள்ள நல்ல ரைனா 2 ஓவர் தள்ளி எங்கெல்லாம் பொலிஞ்சரை நான் சேவ் பண்ணி வைக்க முடியுமோ அங்கே தள்ளி விடுன்னு சொல்லிட்டு அவர் பொலிஞ்சரை கோல்டு மாதிரி வச்சு பொத்தி பாதுகாத்து கடைசியில வச்சிருப்பாருங்க. அதே டெம்ப்ளேட் தான்ற, அதே டெம்ப்ளேட் ரோல் இதான்பான்னு சொல்லிட்டு. பட் ஓஜி சிஎஸ்கே 11ல டக் பாலிஞ்சர் கண்டிப்பா இருப்பாரு. ஐ திங்க் பாலிஞ்சர் வர்சஸ் பத்திரனா 2K கிட்ஸ்னா ஷூரா பத்திரனா போட்டு ஸ்பாம் பண்ணுவாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் 90s கிட்ஸும் பாருங்க, கொஞ்சம் ஓஜி சிஎஸ்கே பாருங்க, பாலிஞ்சருக்கு ஓட்டு போடுங்க. சரியான ஒரு இருந்திருப்பாரு. அந்த ஃபைனல் ரிசல்ட் சிஎஸ்கே பக்கம் போகாதனால ஹில்ஃபனாஸ் பேர் ஆக்சுவலா ரொம்ப அடிப்படல. பட் ஹில்ஃபனாஸ் செமையா போட்டுருந்தாருங்க அந்த டைம்ல. பென் ஹில்ஃபனாஸ் ஆக்சுவலி ஒரு செம ஒரு நேமா அங்க அந்த சைடுல அப்ப இருந்தாரு. டீசன்ட் பிளேயர் பேக்ஸ். அவர் என்ன பொறுத்த வரைக்கும் டெத்ல ஒரு பெருசா அவ்வளோ ஒரு 11 தான் நம்ம போக முடியும். அதனால சிஎஸ்கே வாலேயே அவங்க அவ்வளவு பேர் ஃபிட் இன் பண்ண முடியும் போது நம்ம என்ன செய்ய முடியும். யா ஓகே. சோ ஃபைனலா வந்து 2 பேரோட 11ம் முடிச்சாச்சு. சோ மக்களே நீங்க பாத்திருப்பீங்க ஓஜி 11 என்ன ஜென்சி 11 என்ன அப்படின்னு பாத்திருப்பீங்க. நீங்க கம்பைண்டா ஒரு 11 நீங்க இந்த ஃபேவரட் ஆல் டைம் சிஎஸ்கே 11 அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ நாங்க பார்த்து அதுல ஒரு பெஸ்ட் 11 நாங்க எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ்ல போடுறோம். அண்ட் இதை பத்தி நாங்க வீடியோஸும் நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்க பேசுறோம். சோ ஃபர்ஸ்ட் எபிசோட் இனிதே நிறைவா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சோ டிசிஎன் நன்றி நீங்க வந்து அசோசியேட் பண்ணதுக்கு. சோ அடுத்தடுத்த எபிசோட் வரப்போகுது. இது ஒரு சீரியஸாவே பண்ண போறோம், கைப்புள்ள வர்சஸ் கட்டத்தொரை. இதுல யாரு கைப்புள்ள கட்டத்தொரைங்கிறது நீங்களே சொல்லுங்க மக்கள், நீங்களே சொல்லுங்க இதுல யாரு கைப்புள்ள கட்டத்தொரைங்கிறது. ஓகேயா? சோ முடிச்சுக்கலாமா பேக்ஸ் டிசிஎன்? ஓகே சூப்பர். ஓகே சோ மக்களே வேற ஒரு எபிசோட்ல
இதே மாதிரி வேற ஒரு டாபிக்ல உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்ட் தென் பை ஃப்ரம் பேக்ஸ் அண்ட் டிசிஎன்.